ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு ஏஜி அட்வான்ஸ் டெக்னாலஜி. இன்னைக்கு நம்ம +2 பசங்களுக்கு எல்லாருக்கும் ரிசல்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ எல்லாரும் உங்கள் ரிசல்ட்ஸ் அண்ட் மார்க்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களோட இன்ஜினியரிங் கட் ஆஃப் அண்ட் மெடிக்கல் கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்ற பற்றி நம்ம இதில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பர்சன்ஸோட மார்க் எடுத்திருக்கேன். ஸோ அவங்க தமிழில் 75, இங்கிலீஷில் 68, ஃபிசிக்ஸில் 80, கெமிஸ்ட்ரியில் 70, பயாலஜியில் 78, மேத்தமெட்டிக்ஸில் 65 எடுத்திருக்காங்க. டோட்டல் 436. ஸோ இந்த பர்சனுக்கு நம்ம மெடிக்கல் கட் ஆஃப் அண்ட் இன்ஜினியரிங் கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்றதை பற்றி சிம்பிளாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம ஒரு இன்ஜினியரிங் கட் ஆஃப் கால்குலேட் பண்ணணும்னா நமக்கு முக்கியமான 3 சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ். இது மூணுத்தையும் தான் வச்சு இன்ஜினியரிங் கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இதை நம்ம எப்படி இன்ஜினியரிங் கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுறதுன்றதை பற்றி இப்போ பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மூணு சப்ஜெக்ட் எடுக்க வேண்டியது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் 80 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 80னா நீங்கள் இங்கே டேரெக்டாக 80 போடக்கூடாது. ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு மட்டும் டிவைடட் பை 2, அதாவது 50 மார்க்குக்கு தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். மேத்தமெட்டிக்ஸ்க்கு 100க்கு நீங்கள் கால்குலேட் பண்ணணும். அதுதான் இன்ஜினியரிங் கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுற மெத்தட். ஸோ ஃபிசிக்ஸில் 80 எடுத்திருக்காருன்னா நம்ம டோட்டல் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா டிவைடட் பை 2னா 40 தான் நம்ம போட்டுக்கணும். அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில 70 எடுத்திருக்காரு. 70னா நம்ம டோட்டல் கட் ஆஃப் 70 டிவைடட் பை 2. டிவைடட் பை 2னா 35 தான் வரும். ஸோ 35 போட்டுக்கிறோம். மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் 65 எடுத்திருக்காருன்னா நீங்க 100க்கு எடுக்கிறனால அதே 65 அப்படியே போட்டுருவீங்க. ஸோ 100 அப்படியே போட்டீங்கன்னா இதோட டோட்டல் தான் உங்களோட இன்ஜினியரிங் கட் ஆஃப் மார்க்ஸ். ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா 140. ஸோ அவுட் ஆஃப் 200க்கு நீங்க 140 எடுத்திருக்கீங்க. 140 அவுட் ஆஃப் 200. இதான் உங்களோட இன்ஜினியரிங் கட் ஆஃப். ஸோ இதே மாதிரி நம்ம மெடிக்கல் கட் ஆஃப்க்கு இதே பர்சனுக்கு பார்ப்போம். ஸோ மெடிக்கல் கட் ஆஃப்க்கு உங்களுக்கு தேவையான சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி. இந்த 3 சப்ஜெக்ட் வச்சு தான் நம்ம மெடிக்கல் கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ மெடிக்கல் கட் ஆஃப்க்கும் அதே மெத்தட் தான். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிக்கு டிவைடட் பை 2, பயாலஜிக்கு அப்படியே அதே மார்க் போட்டுருவோம். ஸோ 50, 50, 100 அதுதான். ஸோ ஃபிசிக்ஸ்க்கு 80னா டிவைடட் பை 2னா நம்ம 40 அப்படிதான் கன்சிடர் பண்ணுவோம். கெமிஸ்ட்ரிக்கு 70க்குனா 35. பயாலஜியில் எவ்வளோ எடுத்திருக்காங்க? 78. ஸோ நம்ம அந்த 78ன்றதை அதே டோட்டல் அப்படியே போட்டுருவோம். அதில் எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டோம். ஸோ இதோட டோட்டல் தான் உங்களோட மெடிக்கல் கட் ஆஃப். மெடிக்கல் பார்த்தீங்கன்னா 153 எடுத்திருக்காரு. இது அவுட் ஆஃப் 200. இப்போ 153 அவுட் ஆஃப் 200. இதுதான் இவரோட மெடிக்கல் கட் ஆஃப். ஸோ இந்த பர்சனோட இன்ஜினியரிங் கட் ஆஃப் 140 அவுட் ஆஃப் 200 அண்ட் மெடிக்கல் கட் ஆஃப் 153 அவுட் ஆஃப் 200. டோட்டல் 436. இப்போ யாராச்சும் உங்கள்கிட்ட கட் ஆஃப் கேட்குறாங்கன்னா இன்ஜினியரிங் கட் ஆஃப் 140யும் மெடிக்கல் 153யும் இருக்கும். ஸோ இதை நீங்கள் போட்டு வச்சுங்க. இது உங்களுக்கு கவுன்சிலிங் அப்பெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதுலேயே உங்களுக்கு டீட்டெயில்டாக இன்னும் நிறைய இது மாதிரி +2 ரிசல்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை அதில் போடுங்க. ஸோ நான் அதுக்கு முடிஞ்ச அளவு எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ண பார்க்குறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க்யூ.